அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதேபோல் இன்று திரும்ப நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்வமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நியாயமான ஆசையாக இருந்தால் நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி பங்குனி 30 ஆங்கில மாதம் ஏப்ரல் 13, 2026 இன்று திங்கட்கிழமை ஏகாதசி கொண்டாடப்படுகிறது. அதே போல் இன்று மேல் நோக்கினால் நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:22 வரை அவிட்டம், பின்பு சதயம். திதி இன்று இரவு 10:26 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் பூசம், ஆயில்யம். ராசி பார்த்தீங்கன்னா கடகம். சந்திராச பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த கடகராசி கடக லக்கணம் இன்று மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடிச்சு செல்லணும். எக்காரத்து கொண்டும் வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. அதனால் எச்சரிக்கையோடு இந்த நாளில் நீங்கள் கவனமாக கழிக்கணும். கருத்தில் கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 6:30 7:30, மாலை 4:30 5:30. இந்த கௌரி நல்ல நேரம் காலை 9:30 10:30, மாலை 7:30 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியர்களுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தோடு சேர்த்து சுபவரை சேர்த்து பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இன்று திங்கட்கிழமை என்பதால் சந்திர பகவான் தான் ஓரநாதன், அவரே இன்று கதாநாயகன். சந்திரவரை பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. சந்திரவரைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சுக்கிரவரையும் புதன் வரையும் இந்த 3 மணி நேரம் நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். இப்போ சந்திரவரை முடிந்ததும் அடுத்தது அசுபவர சனி வரையுங்க. சனி வர 1 மணி நேரம் முடிஞ்சதும் அடுத்தது சுபவர குரு வரையுங்க. கருத்தில் கொள்ளுங்கள். இந்த சுப வரையெல்லாம் பயன்படுத்தக்குள்ள உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய கோரிக்கைகளும் நிறைவேறும். அது மீண்டும் மீண்டும் செய்யக்குள்ள கண்டிப்பாக 100% நிறைவேறும். கருத்தில் கொள்ளுங்கள். ராகு காலம் காலை 7:30 to 9, யமகண்டம் காலை 10:30 to 12, குளிகை மதியம் 1:30 to 3. குளிகைனா மாந்தி, மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. தீவினையே ஏற்படுத்தும். சூலம் கிழக்கு. கோயிலுக்கு சென்றால் இந்த கிழக்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரம் விளக்கு ஏற்றணும். ஏன்னா இன்று கிழக்கு தசநாதன் வழி நடத்துவதால் அவர் வழியிலேயே செல்வது சிறப்பு. நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.